ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா கிராண்ட்மாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனோன்னா ஹைதராபாத் பிரியாணி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 மணி நேரம் கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 பச்சை மிளகாய், 2 மெல்லிசா நறுக்கின வெங்காயம், 2 தக்காளி, 1 கைப்பிடி கேரட், 1 கைப்பிடி பீன்ஸ், 1 கைப்பிடி உருளைக்கிழங்கு, 2 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் காரப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 டம்ளர் அரிசி நல்லா வறுத்து களைஞ்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சோம்பு போட்டு வேணும்னா சோம்பு போட்டுக்கலாம், சோம்பு ஆப்ஷனல் தான். போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வெங்காயமும் போட்டு வதக்கிட்டு 1 கப்பு தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தக்காளியும் நறுக்கி வச்சுருக்குறோம்ல, தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு, காரப்பொடி, கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச காய்கறியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா, கொத்தமல்லி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எடுத்துருங்க. எடுத்து ஒரு பேசனில் மாற்றிட்டு வறுத்து வச்சுருக்குறோம்ல அரிசி, களைஞ்ச வறுத்து அந்த அரிசியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாட்டி உப்புக்கு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாப்பில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு அதை போட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி கரெக்டாக 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பிரியாணி அரிசினா 2 விசில், நார்மல் அரிசினா 4 விசில் விட்டு எடுத்துட்டு கொண்டக்கடலையும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு இறக்கிட்டு அதிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தொட்டுக்க ரைத்தா இல்லை ஏதாச்சும் ஸ்டார்டர் அது மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி அடுத்தடுத்த ரெசிபி வேணும்னா மறக்காமல் உஷா கிராண்ட்மாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மேற்கொண்டு ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணணுன்னா கௌதம் கணேஷ்னு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஆல். இறக்கிட்டு முந்திரி பருப்பு வறுத்து போட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹைதராபாத் பிரியாணி ரெடி.